நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நிலம் வாங்கும் முன் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை எளிமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒருமுறை எடுக்கப்படும் பெரிய முடிவுகளில் ஒன்று நிலம் வாங்குவது. அதனால் அவசரப்படாமல் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து வாங்குவது மிகவும் அவசியம். 1. முதலில் நீங்கள் வாங்கும் நிலம் தனியாருக்கு சொந்தமானதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். 2. அந்த நிலத்தின் தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது வீடு கட்ட ஏற்ற இடமா, விவசாய நிலமா அல்லது வேறு வகை நிலமா என்பதை சரிபார்க்க வேண்டும். 3. நிலம் விற்பவரின் பெயரில் தானா உள்ளது அல்லது குடும்ப உறுப்பினர்களின் பெயரிலும் உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். 4. குடும்ப சொத்தாக இருந்தால் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் கையெழுத்திட வேண்டும். அது முடியாவிட்டால் அவர்கள் NOC நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் வழங்க வேண்டும் அல்லது ஒருவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்க வேண்டும். 5. நீங்கள் வாங்கும் நிலத்தின் அளவு சரியாக ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். குறிப்பாக எண்ணிலும் எழுத்திலும் ஒரே அளவு இருக்க வேண்டும். 6. நிலத்திற்கு தொடர்பான பட்டா, சிட்டா, அடங்கல், பசலி, ரெஜிஸ்டர் போன்ற அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டும். 7. மேலும் நிலத்தின் FMP ஃபீல்ட் மெஷர்மெண்ட் புக் வரைபடமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 8. வாங்கும் ஆவணங்களில் எந்தவித பிழையும் இருக்கக்கூடாது. பிழை இருந்தால் அந்த இடத்தில் குறிப்பிட்டு விற்பனை செய்பவர் கையொப்பமிட வேண்டும். 9. நிலத்திற்கு தொடர்பான அனைத்து வரிகளும் செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். 10. மிக முக்கியமாக குறைந்தது 35 வருடங்களுக்கான EC என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் எடுத்து பார்த்து எந்தவித வில்லங்கமும் இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் அந்த நிலத்தை வாங்க வேண்டாம். 11. நீங்கள் வாங்கும் நிலம் மெயின் ரோடு அருகில் இருப்பது நல்லது. அதேபோல் அருகில் வீடுகள், பள்ளி, மருத்துவமனை போன்ற வசதிகள் உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும். 12. TTCP அப்ரூவ்ட் மனையாக இருக்க வேண்டும். மேலும் காம்பவுண்ட் வால் அல்லது கேட்டட் கம்யூனிட்டி போன்ற பாதுகாப்பு வசதிகள் இருந்தால் அது கூடுதல் நன்மை. 13. அட்வான்ஸ் கொடுத்த நாள் முதல் 1 மாதத்திற்குள் பதிவு முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். தேவையற்ற தாமதம் பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் வாங்குவது ஒரு முதலீடு மட்டுமல்ல, அது நம்முடைய எதிர்கால பாதுகாப்புமாகும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக சரிபார்த்து நம்பகமான முறையில் வாங்குங்கள். நன்றி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் என்ன சொல்ல வரேன்றது. இதுதான் 40 அடி ரோடு. இதுதான் எங்கள் ஃப்ரெண்டோட லேண்டு 430. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 199க்கு 40. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன 40 அடி கரெக்டு. இந்த 40க்கு 199 அடி பின்னாடி பார்க்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. என்னோடய பத்திரத்தில், நண்பரோட பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் 3 கிரவுண்டு 760 ஸ்கொயர் ஃபீட் எழுதியிருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் 199 × 40. அவங்களோட மெஷர்மெண்ட் கரெக்டுன்னு தானே சொல்வீங்க. என்னடா இவன் பைத்தியக்காரன் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான்னு நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறேன் வாங்க. வெயிலாக இருக்குது, கொஞ்சம் நிழலாக நின்று சொல்கிறேன். அவர் போய் பார்த்துட்டு கொண்டு இருந்தார். பட்டாவில் ஜாயின்ட் பட்டா ஒன்று சொல்லிடுறேன். உங்கள் பேரண்ட்டோ நீங்களோ வாங்கினீங்கன்னா இண்டிவிஜுவலாக வாங்குங்க. தயவு செஞ்சு 3 பேர் 4 பேரெல்லாம் சேர்த்து வாங்காதீங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரணும்னு சொல்லி ப்ராட் மைண்டடோட நம்ம டாக்குமெண்ட் எழுதிட்டு பட்டா வாங்கிட்டோம்னா பட்டா சேஞ்ச் பண்ணுறப்ப நிறைய காசு செலவு பண்ண வேண்டி வரும். இண்டிவிஜுவலாக இருந்தால் உடனுக்குடனே பண்ணிவிடுவாங்க. ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸு, வேறு யாரோட கூட கூட்டு சேர்ந்து வாங்கியிருக்கிறேன்னு நினச்சிட்டிங்கனாலே உங்கள் மேலே கை வச்சுடுவாங்க. இது கூட்டு பட்டா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கிறோன்னா அதை பற்றியில் எனக்கு கொஸ்டின் கிடையாதுங்க. 4 பேர் உள்ளே வராங்க, 5 பேர் உள்ளே வராங்க, அதனால் ரேட்டு கூட வரும். கவர்மெண்ட் வாங்குறாங்க வாங்கலைன்றது நமக்கு தெரியாதுங்க. நான் அப்ரோச் பண்ண விதத்தில் நிறைய பேர் சொன்னதெல்லாம் இதுதான் கூட்டுப்பட்டா. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ சிரமம் என்னென்னா, அவங்க கொடுத்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா 199 × 14 1999 அவங்க சொன்னது. இப்போ உள்ளே போயிட்டு ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 5.29 ஒரு இதில் 2
இயர்ஸ் 5 இயர் 29 இருக்குது. 5 இயர்ஸ் ப்ளஸ் 5.259 இயர்ஸ் தான் இருக்குது. இது எப்படி கேல்குலேஷன் பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் ஸ்கேல் ஒருவர் மாறும். ஜென்ரலாக 2.47 இன்ட்டு 435, தட் இஸ் 35 or 36 இஸ் த சென்ட். ஸோ இதை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, நான் உங்ககிட்ட வரேன், இதுக்குண்டான டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு காட்டுவேன். சும்மா கதையெல்லாம் அளக்குறான்றதெல்லாம் இல்லை, உங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்கள் அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்கு தான் இந்த காணொலி. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இருக்கிறது எவ்வளோ? 5.29 இன்ட்டு அவங்க சொன்னது எவ்வளோ ஸ்கேல் வந்து ஒர்க் அவுட் பண்ணது. ஜென்ரலாக எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுறது 2.47 இயர்ஸ். பட் இந்த பேப்பரில் இருக்கிறது 2.93. வெல் அண்ட் குட். 529 இன்ட்டு 2457 எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டாக்குமெண்ட்டில் 7670 ஸ்கொயர் ஃபீட், 90 ஸ்கொயர் ஃபீட், 7690 ஸ்கொயர் ஃபீட், 3 கிரவுண்ட் 760 சென்ட் ஸ்கொயர் ஃபீட். பட் நான் கேல்குலேஷன் போட்டு பார்க்குறப்போ எனக்கு வந்த அமௌண்ட்டு 5864. சரி, லாட் ஆஃப் வேரியேஷன் இன் பிட்வீன் என்னன்றதை நம்ம பார்ப்போம். 5864 வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். யார்கிட்ட போய் செக் பண்ணணும்? விவோ கிட்ட போகணும், சர்வேயர் கிட்ட போகணும். டாக்குமெண்ட்டை காட்டி பேசினா டாக்குமெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் வராதுங்க. ஸ்கெட்சில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ, பட்டாவில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ, பசலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வரும். ஸோ வை ஐ எம் சேயிங், டாக்குமெண்ட்டில் நிறைய மெஷர்மெண்ட் போட்டுட்டு பட்டாவில் கம்மியாக இருந்துச்சுன்னா பட்டாவை தான் நம்ம பேஸ் பண்ணி டீல் பண்ணணும், விற்கணும், கட்டணும். பத்திரத்தில் இருக்கிற அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஜாயிண்ட்டாக லேண்ட் வாங்காதீங்க, ஜாயிண்ட்டாக பட்டா வாங்காதீங்க. லேண்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த லேண்டோட மெஷர்மெண்ட் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஏன்னா ஒருத்தர் ஸ்கேலில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து நமது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்றது சொல்ல வரேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நியர்பை ஹைவே இல்லை வந்துட்டு வீடுகள் மத்தியில் ஃபேக்ட்ரிகள் பக்கத்தில் இருக்கிற இடமா பார்த்து வாங்குங்க. இல்லை 5 வருஷம் கழித்து இந்த இடம் டெவலப் ஆகிடும், 10 வருஷம் கழித்து டெவலப் ஆகிடும், 20 வருஷம் கழித்து டெவலப் ஆகிடும். மக்களே இங்கே பாருங்கள், 1999 வாங்கின இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 99 வாங்கின இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கிறான், என்ன ஏதுன்றது தெரியாது. பட் இருந்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 1999 வந்து இருந்தது, காசோட வேல்யூ ஜாஸ்தி. இப்போ வேல்யூ வந்து கம்மியாக தெரியலாம். ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கின இடம் மார்க்கெட் ரேட் வரைக்கும் போகுமான்னு பார்த்தீங்கன்னா போகாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்துட்டுலாம் கைட்லைனாக கொடுத்துட்டு போயிடுவான். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நோட்டு, நீங்கள் எங்கே இடம் வாங்கினாலும் கைட்லைனுக்கு கீழே நீங்கள் நிலத்தை விற்கக்கூடாது. கைட்லைனுக்கு மேலே வாங்கலாம் விற்கலாமே தவிர கைட்லைன் கீழே நீங்கள் விற்க முடியாது. ஸோ இந்த இடத்த நான் எதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டினேன்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க மெஷர்மெண்ட் ராங்கு, செகண்ட் வந்துட்டு எஃப்எம்பிகேச் ராங்கு, தேர்ட் வந்து மெஷர்மெண்ட் வந்து பட்டாக்கும் டாக்குமெண்ட்டுக்கும் வேரியேஷன், ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் மக்களாகிய நீங்கள் எல்லாருமே வந்துட்டு திங்க் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெறும் இடத்த மட்டும் காட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய மெசேஜை நான் சொல்லவே இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் மேலே பார்க்குறப்போ என்ன தெரியுது? கிரிட் தெரியுதுங்களா? கிரிட் தெரியுதா ஐயா? மேலே கிரிட் போகும். இந்த மாதிரி கிரிட்டெல்லாம் போச்சுன்னா நீங்கள் வாங்கக்கூடாது. காரணம் என்னென்னா, கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் வந்துட்டு ஹெவி அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்கள் வாங்குகிற இடத்துக்கு பக்கத்துலேயோ தூரத்துலேயோ வாங்குகிற இடத்துலையோ இந்த மாதிரி கிரிட் இருந்தால் வாங்காதீர்கள். வாங்கினாலும் வீடு கட்டிட்டாலும் அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சரியாக இல்லாமல் போயிடும். ரெண்டாவது, விற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விற்க முடியாது. ஸோ கிரிட் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் வாங்குங்க.
இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் வேற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நல்ல நல்ல மெசேஜ் வந்துட்டு பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அதன் மூலயமா மக்கள் பயனடைவாங்க. என்னுடைய காணொளி பார்த்ததுக்கு மிக்க நன்றி.